ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பிஜேபி மகாராஷ்டிராக்கு 24 கோடி கொடுக்குது, யூபிக்கு 20,000 கோடி, மகாராஷ்டிரத்துக்கு 24,000 கோடி, குஜராத்துக்கு 17,000 கோடி. ஆனா தமிழ்நாட்டுக்கு 7,600 கோடி தான். இந்த துரோகத்தோடு கைகோர்த்து கொண்டுதான் ஒரு எதிரணி நமக்கு எதிராக உருவாகி இருக்கிறது. நம்ம பிள்ளைங்களுக்கு அங்கே அன்பில் மகேஷ் இருக்காரு. நாங்க பல முறை போய் நிதிக்காக போராடி இருக்கிறோம். ஆனால் நம்ம பிள்ளைகள் படிப்பதற்காக நான் ஹிந்திய திணிப்பேன், அதை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நிதி கொடுப்போம் அப்படின்னு 3,500 கோடிக்கு மேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய துரோக கூட்டத்தோடு அவர்கள் கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள். 100 நாள் வேலை, கிராமத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் அந்த 100 நாள் வேலையால் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். பேரை மட்டும் மாத்தல பிஜேபி, அந்த திட்டத்தையே ஒழிப்பதற்காக இங்க கல்குறிச்சியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல யாருக்கு வேலை கொடுக்கணும் யாருக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு அங்க இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசாங்கம் முடிவு செய்யும். நாங்க சொன்னாதான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அராஜக கூட்டத்தோடு அவர்கள் கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இனிமேல நமக்கு அந்த 100 நாள் வேலை, கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய பெண்கள், நம்முடைய சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலை கூட இல்லாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் நமக்கு எதிராக அணிதிரண்டு கொண்டிருக்கிறது. பிரதமர் பெருமையா இப்ப சொல்றாங்க, நாங்க ட்ரம்போட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், ட்ரேட் அக்ரிமெண்ட். அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்கிறார்கள். நம்ம ஊர் பக்கம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ அவல் கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன், 2 பேரும் ஊதி ஊதி திங்கலான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த ஒப்பந்தம் எப்படி இருக்குன்னா, நீ உமி கொண்டு வா, நான் அவல் கொண்டு வரேன், ஊதி ஊதி திங்கலாம். அந்த உமியை நம்முடைய இந்திய மக்களுடைய கண்களில் ஊதலாம். ஏன்னா நம்ம அனுப்பக்கூடிய பொருளுக்கு 18% வரி அமெரிக்கால, அங்கிருந்து வரக்கூடிய பொருளுக்கு வரியே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலை, அங்க இருக்கக்கூடிய விளை பொருட்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய அமெரிக்க பொருட்கள் இங்கே கொண்டு வந்து சந்தைப்படுத்தப்படும். நம்ம விவசாயிகள் விளைக்கக்கூடிய எதுவும் அவங்களோட கம்பீட் பண்ண முடியாது, ஈக்குவலா இருக்காது. ஏன்னா அவங்க மாட்டுக்கு புல்லு கூட 10,000 ஏக்கர் தான் போடுவாங்க, அவ்வளவு பெரிய நாடு. நான் போட்டி போட முடியுமா? நம்முடைய விவசாயிகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுது? ஆனா இது எதுக்கும் பதில் சொல்ல மாட்டார் மோடி. பதில் சொல்லுவாருன்னு நினைச்சோம். குடியரசுத் தலைவர் உரை, வழக்கமா பிரதமர் வந்து பதில் சொல்ல வேண்டும். ஆனா இந்த பிரதமர் வரல. ஏன்னா அங்கே வைக்கப்பட்ட கேள்வி, இந்த நாட்டின் பாதுகாப்பு ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளான போது நீங்க எங்க இருந்தீங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல பிரதமர் தயாராக இல்லை. நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்படுகிறது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல். பிரதமர் எல்லாரையும் நீக்கிட்டாவது வந்து பதில் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தோம், வரல. அங்கே அவை தலைவர் சொல்லுகிறார், பிரதமர் வரமாட்டார், பதில் சொல்ல மாட்டார். அதாவது நாடாளுமன்ற சரித்திரத்திலேயே முதல் முறையாக பிரதமர் குடியரசு தலைவருடைய உரைக்கு பதில் சொல்லாமல் நிறைவேற்றப்பட்டது முதல் முறையாக இந்த பிஜேபி ஆட்சியிலே தான், நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில தான். அதுக்கு அவங்க சொன்ன பதில், விஸ்வகுரு, சாதாரண பிரதமர் இல்லை, நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வகுரு என்று அவர்களால்
அவங்களுடைய கட்சியால் போற்றப்படக்கூடிய ஒருவர். அவரே சொல்றாரு, நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன், என்னுடைய அம்மாவுக்கு மட்டும் பிறந்தவன் இல்லை, நான் கடவுள் அனுப்பிய குழந்தை என்று. அப்படிப்பட்ட கடவுள் அனுப்பிய குழந்தை ஏன் நாடாளுமன்றத்துல வந்து பதில் சொல்லல தெரியுமா? எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய பெண்கள் அவரை அச்சுறுத்தி விடுவார்கள். எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பயந்து கொண்டு அவரை நான் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் என்று அங்கே இருக்கக்கூடிய அவை தலைவர் சொல்லுகிறார் என்றால், எப்படிப்பட்ட ஒரு அராஜக ஆட்சியின் கீழ் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை எதிர்த்து கேள்வி கேட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதியை தவிர, நம்முடைய முதலமைச்சரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தமிழ்நாடு உணர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒபாமா அவர்கள் அமெரிக்காவிலே ஆட்சி பொறுப்பிற்கு வரும் முன்னால் எஸ் யூ கேன் என்றார். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் கேட்கக்கூடும், எங்களால் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியுமா என்று. எஸ் யூ கேன். ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியேற்றுக் கொண்ட போது அவரது வயது 47. தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட போது அவரது வயது 44. பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது அவரது வயது 40. நாவலர் நெடுஞ்செழியனின் வயது 30. தலைவர் கலைஞருடைய வயது 25. நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது அவரது வயது 27. உங்களால் முடியும், உங்களை தவிர வேறு யாராலும் முடியாது. எஸ் யூ கேன். நன்றி, வணக்கம்.